இந்த நிகழ்ச்சியை நான் மேலே உட்காந்து பார்த்து கொண்டிருந்த போது எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்து விட்டது. எனக்கு ஆக்சுவலாக நானும் இதே போல தான் பரிசுகளை வாங்குவதற்காக நாங்கள் தான் ஜட்ஜெல்லாம் இருந்து பிள்ளைகளை பார்ப்போம். அப்போ எனக்கு அளவில்லாத அனுபவம் உண்டு. குழந்தைகளை கூட்டிகிட்டு வர உடன் வருகிற பெற்றோர்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கு பாருங்க, அதுதான் ஆரம்பம். அதிலிருந்து தான் இது எல்லாமும் ஆரம்பிக்கிறது. டெசர்ட்னு தான்ப்பா சொல்லுவார், பாலைவனத்தை நீ டெசர்ட்டை நீ பார்க்கலாங்க. அதாவது நீங்கள் வார்த்தையை தான் நீங்கள் படிப்பீங்க, ஆனால் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அப்படி தான் எங்களை வழி நடத்துவார். கூட அந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் தாண்டி இப்படி வர்ற கலைஞர்களுக்கு, இளம் கலைஞர்களுக்கு தான் மிகப்பெரிய ஓப்பனிங்கே இருக்கு. பல பேருக்கு தெரியாது. என்னன்னா ஏஐ பல்வேறு காரியங்களை செய்துவிடும். அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, ரிப்பீட்டிவா நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஏஐ செஞ்சிருந்தோம். ஆனாலும் மிஷின் கற்பனை பண்ண எண்ணங்களினுடைய எழில்மிகு வெளிப்பாடுகளாய் விளங்குகின்ற அந்த ஓவியத்துறையிலே நம் பாரத தேசத்தினுடைய உலகளாவிய அடையாளமாய் திகழக்கூடிய அன்பிற்கினிய கலைமாமணி திரு ட்ராட்ஸ்கி மருது ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அதாவது இந்த அமைப்பு குழந்தைகளுக்கு, அதிலையும் குறிப்பாக வளரும் கலைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு இப்படியான ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்கிறார்கள். அதில் எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நான் மேலே உட்காந்து பார்த்து கொண்டிருந்த போது எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்து விட்டது. எனக்கு ஆக்சுவலாக நானும் இதே போல தான் பரிசுகளை வாங்குவதற்காக நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை. அதுலேயும் குறிப்பாக எனக்கு கிடைத்த ஆசிரியர்கள், அதாவது வாழ்நாளெல்லாம் அது மிக முக்கியமான என்னதுங்க, ஏன்னா ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்குறதுக்கான மிக அற்புதமான மூத்த கலைஞர்கள். அதுலேயும் குறிப்பாக நான் பள்ளி நாட்களில் இருந்தபோது இருந்த ஆசிரியர்கள், எல்லாவற்றையும் தாண்டி என்னுடைய தந்தையார், எங்களுடைய குடும்பம். தந்தையார் ரொம்ப பொலிட்டிக்கலாக முதல்ல காந்தியனாக இருந்து அப்புறம் ட்ராட்ஸ்கேட் ஆகி இப்படி ஒரு பொலிட்டிக்கலாக ரொம்ப ஆக்டிவாக இருந்தவர். எங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுப்பதாக இருந்தால் நான் அரிய வயதிலேயே என்னுடைய சகோதர சகோதரிகள் எனக்கு எல்லாம் புத்தகம் தான் கொடுப்பார். பரிசாக புத்தகம் தான் கொடுப்பார். அதுலேயும் சித்திரங்களோடு கூடிய புத்தகங்களை தான் முதல்ல கொடுப்பார். அப்படி தான் எங்களை வளர்த்தார். அப்புறம் ஏதாவது ஒரு புத்தகத்தை நான் நினைவாக கேட்டு விட்டால் கூட, நாங்கள் அவர் இரவு வரும்போது நாங்கள் தூங்கிட்டோம்னா கூட அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்திருந்தோன்னா நான் காலையில் எழுந்திருக்கும் போது என் தலையோட பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுருப்பார். அந்த மாதிரி தான் எங்களுக்கு மிக சரியான காலகட்டத்தில் கிடைத்தது. அதுபோல் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஆசிரியராக அல்லது உங்களுக்கு கிடைத்த மாணவர்களுக்கு கிடைத்த, அதுலேயும் கலைஞர்களுக்கு கிடைக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக நாங்கள் இந்த மாதிரி காம்படிஷனை, நான், மூத்த ஓவியர் ஆதிமூலம் போன்ற கலைஞர்கள், நாங்கள் எல்லா இடத்துக்கும் போவோம். நாங்கள் தான் ஜட்ஜெல்லாம் இருந்து பிள்ளைகளை பார்ப்போம். அப்போ எனக்கு அளவில்லாத அனுபவம் உண்டு. குழந்தைகளை கூட்டிகிட்டு வர உடன் வருகிற பெற்றோர்களுடைய அர்ப்பணிப்பு இருக்குது பாருங்கள், அதுதான் ஆரம்பம். அதிலிருந்து தான் இது எல்லாமும் ஆரம்பிக்கிறது. அந்த வகையில் பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, என்னுடைய தந்தையார், நான் இன்னும் அதுவும் சொல்லணும், அதாவது நாளைக்கு பரீட்சை இருக்கும், அடுத்த நாள் பரீட்சை இருக்கும், என்னையும் தம்பியும் பணம் கொடுத்து போய் சினிமா பார்க்க சொல்லுவார். அதாவது லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு ஒரு படம். எங்களை என் அம்மா என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு பரீட்சை, நீங்கள் சினிமாவுக்கு அனுப்புகிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார், உங்களுடைய ஆசிரியர் டெசர்ட்னு தான்ப்பா சொல்லுவார், பாலைவனத்தை நீ டெசர்ட்டை நீ பார்க்கலாங்க அப்படின்வார். அதாவது நீங்கள் வார்த்தையை தான் நீங்கள் படிப்பீங்க, ஆனால் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அப்படி தான் எங்களை வழி நடத்துவார். கூட அந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் தாண்டி எனக்கும் குறிப்பாக திரைப்படத்துறையில் என்னுடைய குடும்பத்தாருக்கு பெரிய தொடர்பு. என்னுடைய தாத்தா ஒரு திரைக்கதை ஆசிரியர், இல்லை சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் எல்லாம் பண்ணவர். அவரும் எனக்கு ரைட் டைமில் என்னை நெறிப்படுத்தினார்.
அதாவது ஓவியக் கல்லூரி வந்து நான் சேர்ந்து படிக்க வேண்டும் என்று. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இனிமே இப்படி வர்ற கலைஞர்களுக்கு, இளம் கலைஞர்களுக்கு தான் மிகப்பெரிய ஓப்பனிங்கே இருக்குது. பல பேருக்கு தெரியாது. என்னென்னா ஏஐ வந்து பல்வேறு காரியங்களை செய்துவிடும். அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, ரிப்பீட்டிவாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஏஐ செஞ்சுருந்தான். ஆனாலும் மிஷின் கற்பனை பண்ணது, கலைஞர்கள் தான் கற்பனை பண்ணுவாங்க. அதனால் வந்து முன்ன எப்போதும் இல்லாத மிக மிக சரியான கலைஞர்களுக்கு, ஊன்றி தன்னை மேல் நிறுத்தி கொண்ட கலைஞர்களுக்கு, இளம் கலைஞர்களுக்கு இனிமேல் பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்குது. அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப மிக சரியான. நான் வந்து இங்கே வந்து ஓவியக் கல்லூரி படிக்கும்போது எங்களுக்கு ஆசிரியராக இருந்தவர், உங்களுக்கு தெரியாத சில பேருக்கு, சிற்பி தனபால் ஒரு மிக முக்கியமான சிற்பி. அவர் வந்து டான்சர் டர்ன்டு ஸ்கல்ப்டர். அவர் டான்ஸராக இருந்துட்டு சிற்பியாக மாறினவர். அவர் எங்களுக்கு ஆசிரியராக, எங்களுக்கு பிரின்சிபலாக ஆசிரியராக இருந்தார். மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பர்சன் அவர். அவர் வந்து அவருக்கு முன்னாடி, அவர் சிற்பம் செய்வதற்காக அவருக்கு முன்னாடி வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன், பாரதிதாசன், இன்னும் நீங்கள் யாரை வேணாலும் சார், தந்தை பெரியார் போன்ற மனிதர்கள் எல்லாம் அவருக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காங்க அவர் சிற்பம் பண்ணுறது. அப்படி ஒரு மாபெரும் கலைஞருக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து, அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, ஆசிரியராக எங்களெல்லாம் வழிநடத்தினதுக்கு எங்களுக்கெல்லாம் கிடைச்சது. இப்போது கம்ப்யூட்டர் வரும்போது, நான் சொல்கிறது 80களில் கம்ப்யூட்டர் வரும்போது அதெல்லாம் ஓவியம், அதெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு தேவையில்லைன்னு சொன்னவங்களுக்கு நடுவில் தான் நாங்கள்லாம் போனோம். ஆனால் நான் போய் அனிமேஷன் இந்த துறைக்கெல்லாம் போகிறதுக்கான ஆரம்பமாகவும், அது ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள், தேடுதல் இருக்குல்ல, கலைஞர்கள்ட்ட சில கலைஞர்கள்ட்ட தான் இருக்கும். அது அப்படி இடத்துல போன பிறகு எங்களுக்கு கிடைச்ச முறையால் எனக்கு பின்னாடி வந்த கலைஞர்கள் இன்று உலகம் முழுமையிலும் ஒரு 40 அனிமேட்டர்ஸ், புகழ்பெற்ற அனிமேட்டர் பெரிய நிறுவனங்களில் தான் இருக்கிறார்கள். என்னுடைய மாணவர்களாக இருந்து என்கிட்டருந்து லேர்ன் பண்ணி போனவங்க. ஏன்னா எங்களுடைய ஆசிரியர் தான் எங்களுக்கு அதெல்லாம் காமிச்சார். எனக்கு லக்கிலி எங்களுக்கு கிடைச்ச பெற்றோர் கூட இப்போ உங்களுக்கு வந்து இப்படி ஒரு அமைப்பு, பிள்ளைகளை வந்து எல்லாரையும் ஒன்றிணைச்சு எல்லோருக்கும் வந்து இப்படி ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறது வந்து மிக மிக சரியான நேரத்தில் சரியான காரியத்தை இந்த விளக்கு கடை அமைப்பு செய்கிறது. அந்த வகையில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். உங்களோட நான் சேர்ந்து செய்வேன். நன்றி, வணக்கம்.